அனைவருக்கும் வணக்கம். நமது சேனல் பெயர் மாற்றம் செய்திருக்கிறது. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் என்ற தலைப்பில் ஆங்கில வார்த்தையில் உள்ளது. அந்த பெயரை களம் வெல்வோம் என்ற தலைப்பில் தமிழில் மாற்றம் செய்திருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக இயக்குனர்களின் அரசியலும், இயக்குனர்கள் மக்களின் என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள், மக்களுக்காக பேசியிருக்கிறார்களா என்று நாம் பார்த்திருக்கிறோம். அந்த தலைப்பின் வாயிலாக இப்போது இயக்குனர் வெற்றிமாறனின் படைப்புகளை பற்றி பேச இருக்கிறோம். நாம் தொடர்ச்சியாக எப்படிப்பட்ட படங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம் என்று அதை நாம் பார்க்க வேண்டும். அந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாட்டாமை தீர்ப்பு சொல்வார், தொடர்ச்சியாக தீர்ப்பு சொல்வார். நாட்டாமைக்கு கீழ்ப்படிந்து அந்த தீர்ப்புகளை அடித்தட்டு மக்கள் கேட்க வேண்டும். அந்த நாட்டாமை சொல்லுவார், உனக்கு இதுதான் 30 ஆண்டு, உன்னை 20 ஆண்டு தள்ளி வைக்கிறேன் அப்படி என்று சொன்னால் எல்லா மக்களும் கேட்டாகணும். அந்த நாட்டாமை நடந்து வருகிற வேளையில் வேட்டியை அவுத்து விட்டு கைகளை கட்ட வேண்டும். நாட்டாமை பின்னால் கொடை பிடித்து வர வேண்டும். நாட்டாமை போகிற பாதங்களை கும்பிட்டு வருவார்கள். அதை புனிதப்படுத்தி தொடர்ச்சியாக படம் இருக்கும். அந்த தனிமனித நாட்டாமை என்ற ஒருவருக்கு ஒரு கதையின் வாயிலாக அவரின் ஈரோசம், அவரின் சாதி பெருமை, அவரின் மனித புனிதனாக காமிப்பார்கள். அதில் பார்த்தால் அடித்தட்டு மக்களின் நாட்டாமைக்கு கட்டுப்பட்டு ஒரு தனிமனித பின்பத்தில் தனிமனித போற்றுதலுக்கே இருக்கும். சமத்துவம் பார்க்க முடியாது. இந்த படங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த படத்தின் வாயிலாக மக்களுக்கு என்ன ஆகும்? பிற்போக்குத்தனமும் மூடத்தனமும் ஒரு உளவியல் அடிமைத்தனமும் உருவாகும். ஆனால் வெற்றிமாறன் இயக்கத்தில் என்னவென்று வந்திருக்கு என்று பார்த்தால், தொடர்ச்சியாக நம் ஆராய்ச்சி ஊடுருவி பார்த்தால் மக்களின் அடிமைத்தனப்படுத்தும் மேல்வர்க்கம், மக்களை அடிமைத்தனப்படுத்தும் அரசியல்வாதிகள், மக்களை அடிமைத்தனப்படுத்தும் காவல்துறைகள், இதில் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள். அதில் மக்களினூடாக ஒரு கதாநாயகன் உருவாகுவான். மக்களின் கருத்து என்னவோ, மக்களின் செயல்பாடு என்னவோ அதை அவன் செயல்படுத்துவான், நடைமுறைப்படுத்துவான். மக்களின் வாயிலாகவே பேசிக்கொண்டிருப்பான். கடைசியில் பார்த்தால் மக்களோடு நின்று மக்களாய் போராடுவான். அதுதான் ஒழுங்கான சமத்துவமாக படம் என்று நான் நினைக்கிறேன். அந்த படத்தை தொடர்ச்சியாக வெற்றிமாறன் செய்து கொண்டே இருக்கிறான். அந்த படத்தின் வாயிலாக என்ன மக்களுக்கு ஏற்படும் என்றால், சுயேட்சையாக ஒரு தன்னெழுச்சியாக மக்கள் போராட்டம், மக்களுக்கான உரிமை, மக்களை யாருமே மூடத்தனப்படுத்த முடியாது, பிற்போக்குத்தனப்படுத்த முடியாது. சுய அறிவு, சுய சிந்தனை உருவாகும். வெற்றிமாறன் படத்தில் பார்த்தீர்கள் என்றால் பெண்களை ஊக்கமாக காட்டியிருப்பார். ஒரு சாதாரண மனிதனும் எழுச்சியோடு புரட்சியோடு போராட முடியும் என்று தொடர்ச்சியாக காட்டியிருப்பார். அந்த படங்களெல்லாம் பார்க்கும்போது அடித்தட்டு மனிதனுக்கும் நம்மால் முடியும், நாமும் உயர்ந்தவர் என்ற ஒரு எண்ணம் தோன்றும். அந்த பிற்போக்குத்தனங்களை தூக்கி எறிய தோன்றும். இந்த படங்களை தொடர்ச்சியாக வெற்றிமாறன் செய்து கொண்டு வருகிறார். அது மிக்க மகிழ்ச்சியான ஒன்று. அது இல்லாத பழைய படங்களில் பார்த்தால் கிராஃப்ட் என்றால் ஒரு சினிமாவின் கதாபாத்திரங்களை நவர்த்துவது. அதில் பார்த்தீர்கள் என்றால் அந்த படங்களில் எதுவுமே இருக்காது. ஆனால் வெற்றிமாறனின் படங்களில் ஒரு கிராஃப்ட் வசன் படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக கதை சொல்லியிருப்பார். ஒரு சினிமா எப்படி எடுக்க வேண்டுமோ அந்த வகையில் எடுத்திருப்பார்.